ஹேடா மிஸ் டுடே நம்ம வந்துட்டு ஜங்குக்கோட ஒன் ஷாட் மெரோமேட்டிக் மாமா தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. அண்ட் கீழே வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதுக்கும் மறக்காமல் ஃபாலோ கொடுங்க. இப்போ அவங்க டேரக்டர் எஃப்எஃப்குள்ளே போகலாம். ஒரு குட்டி இன்ட்ரொடக்ஷன் பார்த்தலாம்டா. உங்களுக்கு ஜங்குக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. அவன் பிஸ்னஸ் மேன் அப்படின்ற ஒரு இதனால அவங்க கூட அவ்வளோவெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். ஒர்க் அப்படி தான் சுற்றிட்டுருப்பான். ஸோ ஓகேடா, இந்த இன்ட்ரொடக்ஷன் போது மற்றதெல்லாம் நம்ம டேரக்டாக எஃப்எஃப்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு ஜேகேக்கு தான் கால் பண்ணுறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு அட்டன் பண்ணுறான். ஹலோ ஜங்குக். சொல்லுடி. இவ்வளோ நேரமா உனக்கு? இன்னும் வராமல் இருக்க? அது என் மீட்டிங் வந்துச்சா, அதான் இப்போ தான் முடித்தேன். எனக்கு என்னை விட மற்ற எல்லாமே ரொம்ப முக்கியம் இல்லை ஜங்குக். அப்படி தானே, என்னை விட உனக்கு எல்லோரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் என்னை மட்டும் எப்போவுமே கண்டுக்க மாட்டேன். பேருக்கு தான் உனக்கு ஒய்ஃப்னு இருக்கேன்ல. ஏன்டி இப்போ ஃபோன் எடுத்தோடனே கத்துற? பின்ன கத்தாமல் டைம் எவ்வளோ ஆச்சு தெரியுமா? உனக்காக நான் ஒருத்தி சாப்பிடாமல் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். உனக்கு மீட்டிங் தானே ரொம்ப முக்கியம். போ ஜங்குக், பேசாமல் போயிட்டு நீ என்ன மேரேஜ் பண்ணதுக்கு பதிலாக போய் அந்த மீட்டிங்கே மேரேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கத்துறீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு சரி நீ விடு. என்ன வீடு? வீட்டுக்கு வாட உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடுறீங்க காலை. அவனும் வந்துட்டு கட் பண்ணிடுறான். ஸோ நீங்களும் வீட்டில் அம்மா உட்காந்துருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு காலிங் பெல் அடிக்கிறான். நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் உங்களை பார்க்குறான். இன்னைக்கு அவன் போகலையா? எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சோஃபாவில் உட்காந்துக்கிறீங்க. அப்போது ஜங்குக்கும் வந்துட்டு பேச பிடிக்கலையா அவனுக்கு? ஆமாம் சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு பேசுகிற போடா அப்படின்னு சொல்லி நீங்களும் ஜங்குக்கு விரட்டி விட்டுறீங்க. அவனும் ரூமுக்கு போயிடறான். ஸோ அவனும் வந்துட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹாலுக்கு தான் வரான். நீங்கள் அப்படியே உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு ஷர்ட்டில் தான் வரான். உங்களுக்கு ஒரு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இப்படி வரான்னு சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கவே பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்களை பார்த்துட்டு என்ன இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா? ஏன் எப்படி பார்க்குறீங்க மேடம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எப்படி வந்திருக்க? நான் எப்படி வேணா வருவேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஷர்ட் போட்டு வந்தால் எனக்கு குறைஞ்சிருவியா? பொடி, எனக்குலாம் பிடிக்கல, அதனால தான் நான் போடல. இப்போ என்ன உனக்கு? என்னமோ பண்ணித்தோல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து டிவி தான் அகைன் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் உங்கள் பக்கத்தில் தான் வந்து உட்காந்துடுறான். ஸோ உட்காந்துட்டு உங்களை தான் பார்க்குறான். நீங்களும் வந்துட்டு அவனை பார்த்து இப்போ என்ன எதுக்கு என்னவே பார்த்துட்ருக்கேன்? என் கண்ணு நான் எங்கே வேணால் பார்ப்பேன், உங்களுக்கு என்ன மேடம் வந்துச்சு? கடவுளே, சரிடா இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ ஏன் பேச மாட்டேன்னு சொன்னேன்? போடா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அமைதியாக உட்காந்துடுறீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை பார்த்து இப்போ நீ பேச போறியா இல்லையா? முடியாது. என்ன பண்ணுவேன்? என்னென்னமோ பண்ணுவேன், எனக்கு எல்லாமே தோணுது, பண்ணவா? ஜங்கு பேசாமல் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனும் வந்துட்டு உங்களை டீஸ் பண்ணிட்டு இருக்கான். நீங்களும் வந்துட்டு அப்படியே டிவி தான் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு உங்களோட ஹிப்பில் கை வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே கத்திட்டுருக்கீங்க ஜங்குக்கிட்ட அமைதியாக இருக்க சொல்லி. அவன் கேட்க மாட்டான். ஜங்கு அமைதியாக இருக்க புரியலையா? இப்போ இதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்டி கோச்சுக்கிட்ட? அதான் தான் சொன்னேன்ல ஒர்க்கு அப்படின்னு. உன் ஒர்க் எல்லாம் எனக்கு ஒரு தேவையில்லை. நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன்ல, உனக்கு ஒர்க் தான் முக்கியம்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போய் உன்னோட ஒர்க் மேரேஜ் பண்ணிக்கோ, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பேசாமல் உட்காந்துக்கிறீங்க. சும்மா கோவப்படாத வயன், பேசாமல் போடா. இப்போ கை எடு. நீ முதல்ல எதுக்கு இங்கே கை வைக்கிற? எனக்கு பிடிச்ச இடத்துலலாம் கை வைப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? ஜங்கு கை எடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு உங்களோட ஹிப்பில் இருந்து அவன் கையை தடுக்க ட்ரை பண்ணிருக்கீங்க. அவன் விடுவனான்ட்டு உட்காந்துட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு எதுவுமே பேசலை. அப்போ கரெக்டாக டிவியில் ஒரு ரொமான்டிக் சீன் வேறு ஓடுது. அது ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. நீங்களும் வந்துட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டு திரும்பிடுறீங்க. ஜெகேவும் வந்துட்டு அதை பார்த்து சிரிக்கிறான். இப்போ நீ எதுக்கு பார்த்து சிரிக்கிற? ஒன்றும் இல்லை. ஏன் நான் சிரித்தா உனக்கு என்ன? அந்த ரொமான்டிக் சீனை பார்த்து ஏன்டா சிரிக்கிற? அதெல்லாம் ஒரு விஷயம்டி, அதெல்லாம் உனக்கு புரியாது. ஆமாம் என்ன விஷயமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திரும்பிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 2 ஹார்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ நீங்கள் தூங்கலான்ட்டு பெட்ரூமுக்கு போகிறீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து அவங்ககிட்ட க்ளோஸாக இருக்கிறான். நீங்களும் வந்துட்டு அவனை பார்த்து என்ன வேணும்? பேச மாட்டியா? மாட்டேன்டா. ஏன்டி இப்படி இருக்க?
நீ ஏன்டா அப்படி இருக்க? சரி விடு, சாரி போதுமா? எனக்கெலாம் உன் சாரி ஒன்றும் தேவையில்ல. ஏய் சாரி கேட்குற, என்ன சாரி தேவையில்லைன்னு சொல்கிற? அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நீ எதுவுமே பண்ணாமல் என்னை நிம்மதியாக வெட்டினாலே போதும் ஜங்குக். ஏன்டி இப்படிலாம் பண்ணுற? சாரிடி. நான் தான் சொல்கிறேன்ல, உன் சாரி எனக்கு தேவையில்ல ஜங்குக். நீ என்னை தனியாகவே விட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்துக்கிறேன். ஏன் ஜங்குக் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்லிட்டுருக்கீங்க. நீ ஃபஸ்ட்டு முதல்ல விட என்ன, நான் போய் தூங்குறேன். விட முடியாதுடி. விடு ஜங்குக், முடியாதுடி. என்ன பண்ணுவ? ஒரு மனுஷன் அவ்வளோ இறங்கி வந்து சாரி கேட்குற, மதிக்காமல் நீ பாட்டுக்கு போகிற. பெண்ணு உனக்கு சாரியை தானே அக்செப்ட் பண்ணிக்கணும். சரி, உனக்கு என் மேலே லவ் இருந்துச்சுன்னா காலில் விழுந்து சாரி கேளு. ஏய் ஏன்னா காலில் விழுகணுமா? ஆமாடா, காலில் விழுந்து சாரி கேளு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். போயன் என்ன விளையாடுறியா நீ? விளையாடல ஜங்கு, சீரியஸாக சொல்கிறேன். காலில் விழு. எல்லாம் டூ மச் டி. டூ மச்சா? எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தெரியாது. நீ காலில் விழு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் என்கிட்ட விட்டுரு. ஒயன் ஞாபகம் பண்ணுறடி, நான் புருஷன்டி. ஏன்டி? அது எனக்கு நல்லா தெரியும்டா, அதனால தான் காலில் விழுக சொல்கிறேன். ஒயன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்ககிட்ட கெஞ்சிட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு அவனை காலெலாம் விழுக சொல்கிறீங்க. ஒயன் நான் காலெலாம் விழுகலையே. என்ன ஜங்கு, நீ தான் முன்னாடி லவ் பண்ணும்போது சொல்லியிருக்க எனக்கு 1% கூட ஈக்கோ கிடையாது அப்படின்னு. இப்போ நீ எப்படிலாம் பண்ணா எப்படிரா? அது ஒயன் ப்ளீஸ், நான் காலெல்லாம் விழுகலை. ஐ பெக் யூ ப்ளீஸ் அக்செப்ட் மை சாரி. எனக்கு உன்னோட சாரி எதுவுமே தேவையில்லைடா, என்ன நிம்மதியாக விட என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் பெட்டில் படுத்துக்கிறீங்க. அவனும் வந்துட்டு போடி ரொம்ப தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து படுத்துக்கிறான். நீங்களும் வந்துட்டு ஜேகேக்கு ஆப்போசிட் சைடில் தான் திரும்பி படுத்துருப்பீங்க. ஸோ அவனும் வந்துட்டு அப்படியே நைட்டில் ஃபோன் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ அப்போ அவனுக்கு வந்துட்டு மெசேஜோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இந்த சவுண்ட் கேட்குது. நீங்களும் வந்துட்டு திரும்பி பார்க்குறீங்க, யார் கூட நான் இந்த டைமில் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் ஒரு பொண்ணு கூட மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு இப்படி பார்க்குறீங்க ஜேகேவை. அவன் எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் பார்க்குறத அவனும் பார்த்துட்டு என்ன வேணும்? யார் கூட இவ்வளோ நேரம் மெசேஜ் பண்ணிகிட்ருக்க? யாராக வேணால் இருக்கலாம், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ தான் என்ன பிடிக்கலான்னு சொல்லிட்டல, போ. ஜங்குக்கு இப்போ சொல்ல போறியா இல்லையா? நான் யார் கூட மெசேஜ் பண்ணா உனக்கு என்ன ப்ராப்ளம் டி? ஜங்குக்கு நான் கடைசியாக கேட்குறேன், சொல்கிறியா இல்லை என்ன? என் ஃப்ரெண்டு கூட மெசேஜ் பண்ணுறேன். ஓ ஃப்ரெண்டா? என்ன ஃப்ரெண்டு? கேர்ள் ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்டுன்னெலாம் சொல்ல முடியாது, ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி. என்ன ஜங்குக், கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரின்னு சொன்னேன்டி. ஓஹோ கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியா? அப்போ நான் யாருடா உனக்கு? நீ என்னோடய ஒய்ஃபு. அப்போ அவள் கேர்ள் ஃப்ரெண்டு. எங்கள் ரெண்டு பேருமே எல்லாமே பண்ணியிருக்கியா, இல்லை என்ன மட்டும்தான், இல்லை அவளை மட்டும் பண்ணியிருக்கியா? அவளை நான் ஜஸ்ட் ஃப்ரெண்டை தான் பார்க்குறேன். இதை நான் நம்பணுமாடா? நம்பினா பாட்டி. இப்போ உனக்கு புரிய வைக்கணுன்னெலாம் நான் எதுவும் பண்ண முடியாது, போடி. ஜங்குக்கு மரியாதையாக சொல்லிடு, யார் அது? யாரும் இல்லைன்னு சொல்கிறல, அப்புறம் என்ன? ஜங்குக்கு நான் பொறுமையை இழந்துருவேன்டா, தயவு செஞ்சு சொல்லி யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேட்டுட்ருக்கீங்க கோவமா. அவங்க ஐஸ்லேருந்து லைட்டாக டியர்ஸ்லாம் வருது. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு சிரிக்கிறான். நீங்களும் வந்துட்டு பார்த்துட்டு இப்போ எதுக்கு சிரிக்கிற? இல்லடி ஒன்றும் இல்லை. ஜங்குக் மரியாதையாக சொல்லி எதுக்கு சிரிக்கிறேன்னு நான் கேட்டேன். அச்சோ பாவம், அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு இப்போ மரியாதை சொல்ல போறியா இல்லையா? யாருடா அந்த பொண்ணு? இது வீதாண்டி. வீயா? ஆமாம் நான் தான். அவனை கொஞ்ச நேரத்துக்கு கேர்ள் மாதிரி டெக்ஸ்ட் பண்ண சொன்னேன், அவனை வெறுப்பேற்றுறதுக்காக. என்னை ரொம்ப கெஞ்ச விட்டலை, அதான். ஜங்கு ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனோட செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க. வலிக்குதுடி விடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து பேக் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ அவனும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு பாண்டாட்டி என்ன போர் அடிக்குது? நடு ராத்தில் உனக்கு என்னடா போர் அடிக்கும்? பேசாமல் படுத்து தூங்குடா. இல்லைடி ஏதாச்சும் பண்ணலாமே. என்ன பண்ணலாம்? அதுதான்
என்னடா அதுதான் சொன்னால் தானே தெரியும். ஏன் உனக்கு தெரியாதா? தெரியல ஜங்குக், நீ என்னன்னு சொல்லு, அப்போ தானே எனக்கு தெரியும். ஏதாச்சும் டச். ஜங்குக், நீ அதுலேயே இருக்க? ஆமாடி, எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா நம்ம பண்ணி? 1 வீக் கிட்ட ஆக போகுது வயன். 1 வீக் தானே? நீ எவ்வளோ நாள் என்னை தனியாக விட்டு போயிருப்பேன், அனுபவி அந்த 1 வீக். போண்டாடி ப்ளீஸ். முடியாது ஜங்குக், என்னாலலாம் கொடுக்க முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன். நீ போ, நீயும் தூங்கு போ. நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்ல, படுத்து தூங்கு போ. ப்ளீஸ் டி, நான் 1 வீக்காக எதுவுமே பண்ணலடி. ஒரு கிஸ் கூட அவ்வளோ பண்ணியிருக்க மாட்டோம்டி. எது பண்ணாலும் பண்ணாடி, நீ முதல்ல தூங்கு. உனக்கு ஒர்க் தானே முக்கியம், படுத்து தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனை பெட்டில் படுக்க வச்சிடுறீங்க. அவனும் வந்துட்டு தூங்கிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்களும் வந்துட்டு அப்படியே எழுந்து ஜேகே தான் எழுப்புறீங்க. அவனும் வந்துட்டு எழுந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஜேகே ஜேகே சொல்லுடி. எழுந்துரு, ஆஃபீஸ் போக வேண்டாமா? ஆஃபீஸ் எனக்கு போகணுமா வயன்? நீ தானடா நடத்துகிற, அப்போ நீ போகலைன்னா அப்புறம் இங்கே எப்படி ஒர்க்கெலாம் நடக்கும்? போடி, எனக்கு டயர்டாக இருக்குடி, நான் போகலை இன்னைக்கு. ஜங்குக், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நாளைக்கு வேணால் லீவ் போட்டுக்கோ, இன்றைக்கெலாம் வேண்டாம், போயிட்டு வா ப்ளீஸ் வயன். நான்லாம் ரொம்ப முடியல சத்தியமாக, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடி ஒர்க் பண்ணி. ஜங்குக், போயிட்டு வாடா, நான் தான் சொல்கிறேன்ல. வேண்டாம் வயன். ஜங்குக், சொல்கிறத கேளு, நீ முதல்ல கிளம்பு, போ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அவனை எழுப்பி விட்டு அவனை வாஷ்ரூம்குள்ளே தள்ளிடுறீங்க. அவனும் வந்துட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். ஸோ நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து, ஜங்குக் நான் அவனை கேட்கவா? கேளுடி. நானும் உன் கூட ஆஃபீஸ் வரவா? நீ வரியா? நானும் வரேனே. இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ், என்னால் வீட்லேயே இருக்க முடியல தெரியுமா, ஒரு மாதிரி போர் அடிக்குது, அதனால நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வரேனே ப்ளீஸ் ப்ளீஸ் ஜங்குக், என்னை கூப்பிட்டு போயேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து கேட்குறீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை தான் பார்க்குறான். ஜங்குக் ப்ளீஸ், நானும் வரேனே. சரிடி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உங்களை கூப்பிட்டு ஆஃபீஸ் தான் போகிறான். ஸோ நீங்கள் வந்து ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஸோ எல்லாருமே உங்களை ரொம்ப வியர்டாக பார்க்குறாங்க. நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு அவனோட கேபினுக்கு வந்து உங்களை கூப்பிட்டு போயிடுறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக் ஏன் நம்மளை எல்லோரும் வியர்டாக பார்த்தாங்க? அதுவா, அதுக்கப்புறம் தாண்டி பைத்தியங்க, அதெல்லாம் கண்டுக்காத. பைத்தியமா? இவன் தான் பைத்தியம் போல அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் விட்டுடுறீங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஜிம்மனும் வந்துட்டு வரான். நீங்களும் வந்துட்டு ஜிம்மனை பார்த்துட்டு, ஜிம்மன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மணி எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஜிம்மன். ஆமாம், என்ன புதுசாக ஆஃபீஸ்லாம் வந்திருக்க? அதில் ரொம்ப நாள் வீட்லேயே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சா, அதனால தான் ஜங்குக்கு ஆஃபீஸ் கூப்பிட்டு வர சொன்னேன். அப்படியா? அடிக்கடி ஆஃபீஸ் வந்துட்டு போமா, அப்போ தான் இந்த நாய்க்கும் கொஞ்சம் புத்தி சரியாகும். இல்லைன்னா சும்மா மீட்டிங் எங்கேயாச்சும் ஊர் சுற்றிட்டே இருப்பான். ஆமாம் ஜிம்மன், நான் இவரை எவ்வளோ தடவை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன் தெரியுமா, ஆனால் இவர் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சும்மா மீட்டிங் எங்கே தான் போகிறாருன்னு எனக்கு தெரில. அவன் அப்படி தான்மா, அவளை கொஞ்சம் அடித்து வள என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மனை பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்களும் ஜிம்மனை பார்த்து, ஜிம்மன் நான் உனக்கு கேட்கவா? இல்லை, நானும் ஜங்குக்கும் இங்கே வரும்போது எங்கள் 2 பேரையும் ரொம்ப வியர்டாக பார்த்தாங்க இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம். ஏன் ஜங்குக்கு ஏதாச்சும்? இல்லை, அந்த நாய் கொஞ்சம் சிடுமூஞ்சி இங்கே, அதனால தான். அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னு கூட இன்ஃபேக்ட் தெரியாது தெரியுமா. இப்போ கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க ஜங்குக் கூட போன பொண்ணு யாருன்னு. நான் தான் சொன்னேன் அவனோட ஒய்ஃப்னு. அப்போ தான் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஜங்குக்கு மேரேஜ் ஆகிருக்குன்னு. இதெல்லாம் எதையுமே சொல்லாத, ஆஃபீஸில் எல்லாத்துக்கிட்டையும் மூஞ்ச காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் வந்துட்டு சொல்கிறான். நீங்களும் வந்துட்டு ஜிம்மனை பார்த்து, அப்படியா? ஆனால் வீட்டில் அவ்வளோ நல்லா போய் மாதிரி இருக்கான், இங்கே மட்டும் ஏன் அப்படி இருக்கான்னு தெரில. அதுதான் அவன் எனக்கும் புரியல. சரி, அவன் கதையை விடு. நீ ஏதாச்சும் சாப்பிட்றியா? அதான் இதை கொண்டு வர சொல்லவா? இல்லை ஜிம்மன், அதெல்லாம் வேண்டாம். நான் கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துருக்கேன். நீங்கள் போய் உங்களோட ஒர்க் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிம்மனும் வந்துட்டு போயிடுறான். ஸோ அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு வரான். அவனும் உங்களை பார்த்து, ஒயன் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ நான் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு, ஏன்னா நான் பக்கத்து கேபினில் தான் இருப்பேன்.
ஆ சரி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க அப்படி ஜங்குக்கோட கேபினில். அவனும் வந்துட்டு மீட்டிங்க்கு போயிடுறான். ஸோ மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு அவனும் வந்துட்டு வரான். ஸோ வரும்போது அவன் கூட வந்துட்டு ஒரு பொண்ணு வருது. நீங்களும் வந்துட்டு ஏதோ ஆஃபீஸ் ஸ்டாஃப்னு நினச்சி விட்டுடுறீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு பார்த்து ஒயன் ஜங்குக் இவதான் யூனா என்னோட பார்ட்னர். என்ன ஜங்குக்? ஐ மீன் பிஸ்னஸ் பார்ட்னர் ஒயன். ஓ அப்படியா, ஹலோ. ஓ நீ தான் ஜங்குக்கோட ஒய்ஃபா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து சொல்கிறீங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி திமிராக தான் அவங்கக்கிட்ட பேசுகிறா. ஸோ அவங்க பார்க்குறதுமே அப்படி தான் இருக்குது. நீங்களும் வந்துட்டு அவளை பார்த்துட்டு நீங்கள் தான் ஜங்குக்கோட பிஸ்னஸ் பார்ட்னரா? ஆமாம், ஜங்குக்கோட பிஸ்னஸ் பார்ட்னர். அவன் எவ்வளோ நல்ல பையன், நீலாம் ஒய்ஃபாக வர கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிக்க போகிறா. நீங்கள் அதுக்குள்ளே கரெக்டாக போய் ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கே ஷாக் ஆகிடுறான், இவன் என்னடா இப்படி பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு. ஒயன் என்னடி பண்ணுற? இதுக்கு ஆஃபீஸ் டி போ ஜங்குக்கு. ஏன் இவ்வளோ நேரம் வர்றதுக்கு? அது ஒயன் எல்லோரும் இருக்காங்கடி, அப்புறம் எல்லாமே பண்ணிக்கலாம் விடு. ஜங்குக் நான் உன்னை ஹக் பண்ணக்கூடாதா சொல்லு? அப்படிலாம் இல்லைடி, ஆனால் இது கொஞ்சம் ஆஃபீஸ். ஏன் ஜங்குக் ஆஃபீஸ்னால் நான் ஹக் பண்ணக்கூடாதா? ஐயோ ஒயன் புரிஞ்சுக்கூடி, ஏன் இப்படிலாம் பண்ணுற? ஜங்குக் உனக்கு என்ன பிடிக்கும் தானே, அப்போ ஏன் பேக்கப் பண்ண மாட்டேற? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அவங்கள பேக்கப் பண்ணிக்கிறான். அந்த இவனாவும் வந்துட்டு ஓ ஜங்குக் அப்போ உனக்கு அவனை பிடிக்குமா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, நான் கூட நினச்சேன் அவளுக்கு மட்டும்தான் உன்னை பிடிக்கும், உனக்கு அவளை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, 2 பேர்த்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து போயிடுறா. நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து ஜங்குக் யார் அவள்? நான் தான் சொன்னேனேடி என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்னு. அவளெல்லாம் இதுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சுருக்க? ஏன் என்னாச்சு? எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஜங்குக். ஏன்டி இப்படி பேசுகிற? பின்ன என்ன எப்படி பேசுவாங்க? அவள் கேட்ட விதத்தவே பார்த்தியா நீ? ஒரு மாதிரி திமிராக கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் கையெல்லாம் பிடிக்க வரா. என்ன நினச்சிட்ருக்கா அவன் மனசில்? நான் தானே உன்னோட ஒய்ஃபேன்னு அவள் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கா. அவங்கள நான் என் தங்கச்சி மாதிரி பார்க்குறேன்டி. நீ அவளை தங்கச்சி மாதிரி பார்த்தா பத்தாதுடா, அவள் உன்னை அண்ணா மாதிரி பார்க்கணும். அவள் வேறு மாதிரி தானே உன்னை பார்க்குறா. சரி விடுவான். ஏன் போதும் இந்த மாதிரி இருக்கவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு நீ பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணு. அவகிட்ட நான் பார்ட்னர்ஷிப் கட் பண்ணால் எனக்கு 5 மில்லியன் லாஸ் ஆகும்டி. இப்போ காசு முக்கியமாக நான் முக்கியமா? நீ தான் முக்கியம். சரி என் வீடு பார்த்துக்கலாம். அம்மா நீ எதுக்கு நான் ஹக் பண்ண? அதுதான் ஜங்குக், அவனுக்கு ஹேண்ட்ஸை பிடிக்கும் தான், அதனால தான் அவனை டக்குன்னு வந்து ஹக் பண்ணிட்டேன். இல்லைன்னா என் முன்னாடியே அவனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிருப்பாள். ஏன்டி ஹேண்ட்ஸை தானே பிடிக்கும் வந்தா? உனக்கு அப்படி தோணுடா. இதே என்னை வந்துட்டு ஏதோ ஒரு பையன் ஹேண்ட்ஸை பிடிக்கும் வந்தா நீ ஒத்துக்குவியா? சரி கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ போய் பார்த்தா நீங்கள் நல்லா தூங்குறீங்க, உங்களுக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது. அப்போ ஜேகேவும் வந்துட்டு உங்களை பார்த்து உங்களோட ஹேர் அடப் பண்ணி அவனோட ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அவனும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். ஸோ நீங்களும் வந்துட்டு எழுந்துருங்க. ஸோ எழுந்துட்டு நீங்களும் வந்து ஜங்குக்கிட்ட தான் பார்க்குறீங்க. அவனும் வந்துட்டு கால் தான் பேசிகிட்டு இருக்கான். உங்களை பார்த்து தான் அவனும் காலை கட் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் தான் வரான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கோட ஃபோர் ஹெட்லேயே அழுத்தி கிஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குது தெரியுமா நீ இன்னைக்கு? முன்னாடி தூங்கின்னு சொன்னேன், கோமாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சா? ஜங்குக் ஏன் இப்போலாம் கேட்குற? இல்லை அதிசயமாக இருக்குது, என்ன அழகாக இருக்கேன்லாம் சொல்கிறியா? அதுதான். அப்படிலாம் இல்லைடா, நீ எப்போவுமே அழகு தான். என்ன என் புருஷனுக்கு என்ன, அவன் அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஆமாம், அவளை க்யூட்டாவாக இருக்கேன் நான். நீ க்யூட் இல்லைடா, ஹேண்ட்ஸம்டா. உன்னை மாதிரிலாம் ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க எனக்கு கொடுத்து வச்சுருக்குன்னு தெரியுமா ஜங்குக்? அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கோட ஹேரை லப் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ ஜங்குக்கும் கரெக்டாக கால் வருது. பார்த்தா அந்த யூனை தான் கால் பண்ணுறான். நீங்களும் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு மறைக்கிறீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு
5 மினிட்ஸ் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டெரஸ்க்கு போயிடுறான். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த பொண்ணு எதுக்கிட்ட அப்போலாம் தேவலாமல் கால் பண்ணுதுன்னு நீங்களும் நினச்சிட்ருக்கீங்க. அவனும் வந்துட்டு கால் பேசிட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட தான் வரான். நீங்களும் வந்துட்டு அப்படியே ஜேகேவை முறைக்கிறீங்க. ஏய் முறைக்காதடி, பிஸ்னஸ் விஷயமாக தான் அவள் கால் பண்ணான். எனக்கு அவள் உனக்கு கால் பண்ணுறது கூட பிடிக்கல தெரியுமா? அவளை பார்த்தாலே தெரியுது உன்னை வேறு மாதிரி இன்டென்ஷனில் தான் பார்க்குறான்னு. ஆனால் நீ ஏன் ஜங்குக்கு அதை புரிஞ்சிக்கவே மாட்டுற? ஏய் சரி விடுவோம், ஏன் அங்கே நடந்த பிரச்சனையை இங்கேயும் வந்து கண்டினியூ பண்ணுமா? போ ஜங்குக்கு, எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லைடா. அதுவும் அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு அதுக்கு மேலே கடுப்பாகுது. சரி என் வீடு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்கள் ஷோல்டரில் கை போட்டிருக்கான். நீங்களும் வந்துட்டு அப்படி ஜங்குக்கு பார்த்து ஜங்குக் நான் அவனை கேட்கவா? உண்மையாக ஆன்சர் பண்ணணும், கேளு. நிஜமாலுமே என்னை பிடிச்சி தான் நீ மேரேஜ் பண்ணியா? என்னடி கேள்வி இது? பிடிக்காம எப்படி மேரேஜ் பண்ண முடியும்? இல்லை பிடிக்காம, ஆனால் அந்த பொண்ணு கூட நீ க்ளோஸாக இருக்க மாதிரி இருந்துச்சா, அதான் என்னை ஏதோ பிடிக்கலையோன்னு நான் நினச்சிட்டேன். நான் இப்போவும் சொல்கிறேன், அந்த பொண்ணை தங்கச்சி மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த பொண்ணே நான் அந்த இன்டென்ஷனில் பார்க்குதுன்னா நான் என்னடி பண்ண முடியும்? இல்லை உன்னோட புருஷனோட தப்பு என்ன இருக்குது நீயே சொல்லு. உன்னோட தப்பு எதுவும் இல்லை தான். ஆனாலும் அந்த பொண்ணு ஜங்குக் இன்னொரு தடவை என் கையில் கிடைச்சாலும் அவ்வளோதான் ஜங்குக். சரி விடு, கூப்பிடாத, விட்டா போய் அவள் வீடு தேடி போய் கொண்டுருவா போலியே. அதையும் பண்ணுவான். அவ்வளோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனும் வந்துட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்துட்டு சரி உனக்கு நான் எவ்வளோ பிடிக்கும்? நானும் ரொம்ப பிடிக்குமா உனக்கு? ரொம்ப பிடிக்கும் உன்னை. அப்படியா? என்னை மேரேஜ் பண்ணும்போது எனக்கு எப்படிடா ஃபீல் ஆச்சு? அப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த யுனாவும் கால் பண்ணுறா. நீங்கள் அப்படியே ஜேகே இன்னும் முறைக்கிறீங்க. ரொம்ப மணிக்கு நீங்கள் ஜேகே கிட்டே பேசிகிட்டு இருப்பீங்க. கரெக்டாக அந்த பொண்ணு கால் பண்ணது உங்களுக்கு செம்ம இரிட்டேட் ஆகிடுச்சு. ஜேகேவும் வந்துட்டு உங்களை தான் பார்க்குறான். என்ன எதுக்கு பார்க்குறான்? அட்டன் பண்ணி அவுட் ஸ்பீக்கர் போடு. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டன் பண்ணி அவுட் ஸ்பீக்கர் போடுறான். ஹாய் ஜங்குக். ஹாய். என்னாச்சு? ஏன் அப்படியே பேச கட் பண்ணிட்டேனே? அது ஒன்றும் இல்லை, என்னோடய ஒய்ஃப் கூப்பிட்டா, அதனால தான் நான் போயிட்டேன். ஓஹோ, உன் ஒய்ஃபா? உண்மையாலுமே என்னோடய ஒய்ஃப் தானா? ஆமாம் இவனை ஏன் அப்படி கேட்குற? உனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை தெரியுமா? அவள் செட் ஆகலையா? ஆமாம், உனக்கு அவள் டிசர்வ்டே இல்லை ஜங்குக். ஏன் நீ இப்படி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருக்க? உன்னோட டேஸ்ட் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு ஜங்குக் கிட்டே கேட்குறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கும் அவ்வளோ கோபமாக பார்க்குறீங்க. இங்கே பாரு யுனா, அவள் என்னோடய ஒய்ஃப். ஜஸ்ட் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஐயோ ஜங்குக், நான் உன்னோட ஒய்ஃபை எந்த குத்தமும் சொல்லலை. இருந்தாலும் அவள் பார்க்க அவ்வளோ நல்லாலாம் இல்லை தெரியுமா? எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை. யுனா, நான் அகெயின் சொல்கிறேன், இது என்னோடய லைஃப். எனக்கு பார்த்துக்க தெரியும். என் லைஃப்பில் யாரை பிடிச்சிருக்கோன்னு அவங்கள தானே மேரேஜ் பண்ணிக்க முடியும். ஆமாம் ஜங்குக், நீ சொல்கிறது உண்மை தான். இருந்தாலும் உனக்கெலாம் அவெல்லாம் செட்டே ஆகலை ஜங்குக். அவளுக்கெலாம் வேறு மாதிரி ஆள் கிடச்சிருக்கணும். உன்னை மாதிரி ஒரு பையன் கொடுத்து வச்சுருக்கணும் தெரியுமா அவளுக்கு கிடைக்க. ஆனால் உங்கள் பேர் செட் ஆகலை ஜங்குக். யூனா, இப்போ நான் உன்கிட்ட பிஸ்னஸ் பற்றி ஏதாச்சும் பேசுகிறதா இருந்தால் மட்டும் பேசு. அதுக்கு தான் நானும் உனக்கு கால் பண்ணுறேனே தவிர எங்களோட கப்புள் பேர் அதை பற்றியெல்லாம் உனக்கு பேசுகிற அளவுக்கு ரைட்ஸ் கிடையாது, புரியுதா? ஓ ஜங்குக், எனக்கு ரைட்ஸ் கிடையாதா? ஆமாம் யூனா, இங்கே பாரு, இப்போவும் நான் சொல்கிறேன், நான் உன்னை தங்கச்சி மாதிரி தான் பார்க்குறேன். என் ஒய்ஃபும் சொன்னான் அப்போவே, அவள் ஒரு மாதிரி தான் பேசுகிறா, அவகிட்டேருந்து தள்ளியே இரு ஜங்குக் அப்படின்னு. நான் தான் கேட்கல. அதுக்கு நல்லா சொல்கிறல, உன்னெல்லாம் பார்த்துக்கிறேன் யூனா, மரியாதையாக ஃபோனை வச்சிரு, இல்லைன்னா நான் வேறு ஏதாச்சும் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு சொல்கிறான். யூனாவும் வந்துட்டு காலை கட் பண்ணிடுறான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கை பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை பார்த்து, ஏன் முறைக்கிற? அவள் மட்டும் என் கொச்சியில் கிடைச்சானே வச்சுக்கோ ஜங்குக், அவளை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நம்ம பேரை பற்றி பேசுகிறதுக்கு அவளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? அவள் மூஞ்சி மட்டும் என்ன நல்லாவா இருக்குது? 1/2 கிலோ ஐலைனரும் கோதுமை மாவு மாதிரி மேக்கப்பை வர போட்டு வந்துடுறான். இல்லை என்ன வேறு அவள் வந்துட்டு அக்லியாக இருக்கேன்னு சொல்கிறாளா? ஏய் கோவப்படாதடி, நான் அப்படி சொல்லலை, அவள் தானே சொன்னான்.
அவள் தான் சொன்னா ஜங்குக், எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல ஜங்குக், ஏன் இந்த மாதிரி ஒருத்தவங்க கூடலாம் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்க? சரி சரி விடுவாயன், முதல்ல நீ அவள் கூட இருக்க பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ண. அவள் இவ்வளோ பேசுகிறான்னா நீ கொடுத்த இடம் தான். சரி வயன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு இவங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் வந்துட்டு கிஸ் பண்ணாத ஜங்குக், நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா? சரிடி சீரியஸாக தான் பேசு, ஆனால் அவன் புதுசாக ரொம்ப பாவம் இல்லை, அவள் அப்படி பேசினா நான் என்ன பண்ண முடியும்? ஆமாம் அதுவும் கரெக்டு தானே, நீயும் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க, யாராவது விழுகாமல் இருந்தால் தான் அதிசயம். சரி விடுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உன்னோட ஹேர் அப் பண்ணுறீங்க. அவனும் வந்துட்டு உங்களை பார்த்து பொண்டாட்டி நான் உன்னை கேட்கவா? கேளுடா. ஆமாம் என்னை நீ சந்தேகப்படுறியாடி? டேய் ஜங்குக், இல்லை இல்லை நான் ஜஸ்ட்டு கேட்டேன் அவ்வளோதான். இல்லை ஏன் கேட்குற? அதான் சொன்னேன், நான் ஜஸ்ட்டு தான் கேட்டேன். இல்லை நீ வந்துட்டு பேசினதெல்லாம் பார்த்தேன், ரொம்ப பொசசிவ் ஆனியா, அதுதான் கேட்டேன். டேய் பொசசிவ் ஆகிறது வேற, டவுட் பண்ணுறது வேறு, புரியுதா? எனக்கு உன் மேலே சந்தேகம்லாம் இல்லை, பொசசிவ் தான் ஆச்சு. முதல்ல நீ தயவு செஞ்சு அந்த பொண்ணோட பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணிடு, புரியுதா? எனக்கு அந்த பொண்ணை பார்த்தாலே அடிக்கணும் போல தான் தோணுது ஜங்குக். சரி 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 விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்களை கன்வின்ஸ் பண்ணுறான். அவங்களுக்கு அந்த பொண்ணு அவ்வளோ காண்டாக இருக்குது அவளை பார்த்தா. இப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நீங்களும் ஜேகேவும் வெளியே போகலான்ட்டு ஒரு பீச் சைட் தான் வந்திருக்கீங்க. ஸோ அவனும் வந்துட்டு உங்க கூட பேசிகிட்டு இருக்கான், நீங்களும் வந்துட்டு ஜேகே கூட ஜாலியாக விளையாண்டுருக்கீங்க. அப்போது அங்கே வந்துட்டு யூனாவும் வரா, நீங்களும் வந்துட்டு அப்படியே யூனாவை பார்த்துடுறீங்க. ஸோ பார்த்துட்டு எதுவுமே பேசலை. அப்போ ஜேகேவும் வந்துட்டு யூனாவை பார்த்துறான், அவனும் வந்துட்டு கண்டுக்காத மாதிரி தான் இருக்கான். ஸோ இப்போ யூனாவும் வந்துட்டு ஜேகே கிட்ட தான் வரான், நீங்கள் அப்படியே யூனாவை பார்த்து மறைக்கிறீங்க. யூனாவும் வந்துட்டு உங்களை பார்த்து ஹாய் ஓயன் எப்படி இருக்கே நீ? பார்த்தா எப்படி தருது, நல்லா தானே இருக்கேன். ஓ நல்லா இருக்கியா? ஆமாம் என்னாச்சு, ஏன் இப்போல்லாம் ஆஃபீஸ் பக்கமே வரதில்லை? அதுவா, என் பொண்டாட்டிக்கு ஒர்க்லாம் நான் கொடுக்க மாட்டேன், அதனால தான் நான் அவ்வளோ ஆஃபீஸ் வர வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு வந்துட்டு ஜங்குக்கும் வந்து சொல்லிடுறான். அவனும் வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து என்ன ஜங்குக் இப்போலாம் என்ன பார்த்தா ஏன் எரிஞ்சு விழுகிற? நீ அப்படி நடந்துக்கிறையோனா என்கிட்ட நீ நல்ல விதமாக நடந்துக்கிட்டா நான் நல்ல விதமாக நடந்துக்குவேன், இல்லைன்னா அவ்வளோதான் நான் வேறு மாதிரி சொல்ல வேண்டியது வரும், பார்த்துக்கோ. ஏன் ஜங்குக் அவள் உண்மையாலுமே உனக்கு டிசர்வ்டே இல்லைடா, நீ ஏன் இப்படி போய் இந்த மாதிரி ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்க? உன் டேஸ்ட் ஏன்டா இப்படி இருக்குது? யூனா ஜஸ்ட் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அண்ட் டாக், புரியுதா? நான்லாம் நல்லா தான் பேசுகிறேன் ஜங்குக், சத்தியமாக உன்னோட ஒய்ஃப் உனக்கு சூட்டே ஆகலடா அப்படின்னு சொல்லிட்டு யூனாவும் வந்து சொல்கிறான். உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. நீங்களும் வந்துட்டு யூனாவை பார்த்து ஏய் இங்கே பாரு, எங்களோட கப்பல் பேரை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, புரியுதா? உன்னோட எக்ஸ்ப்ளனேஷனில் யாரும் இங்கே கேட்கல. வந்தியா, பார்ட்னர்ஷிப் வச்சியா, போனியான்னு மட்டும் ஒரு தேவையில்லாத வேலைலாம் பேசிகிட்டு இருக்காத, புரியுதா? உனக்கு இந்த விஷயம் தேவையில்லை கூட. இனிமேல் வந்துட்டு எங்களோட கப்பல் பேர் பற்றி அந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்கண்ணா, நான் அப்புறம் வேறு மாதிரி பேச வேண்டியது வரும், பார்த்துக்கோ. நானும் உங்ககிட்ட போனால் போது சாஃப்ட் கார்னரில் நடந்துக்கலான்னு பார்த்தா என்னை நீ அப்போலாம் நடந்துக்க விட மாட்டேறேன். ஸோ நான் வேறு வேலை உனக்கு சொல்ல வேண்டியது வரும், பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக நீ தாண்டி பார்க்க அக்லியாக இருக்க, உண்மையாக சொல்லணும் நீ தான் அசிங்கமானவ. அடுத்த புருஷனுக்கு ஆசைப்பட்டு நீ என்ன பேசுகிறியா? இங்கே பாரு வேணா, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வார்னிங் கொடுக்குறேன். இதுக்கப்புறம் ஜங்குக் பின்னாடி சுற்றுறது அதெல்லாம் ஏதாவது வச்சுக்கிட்டேன்னா வச்சுக்கோங்க, நான் அப்புறம் இந்த மாதிரிலாம் பொறுமையாக சொல்ல மாட்டேன். நான் இப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன், புரியுதா? இனிமேல் ஜங்குக் கிட்ட போய் பேசுகிற வேலை வச்சுக்காத. இல்லைன்னா உன் பார்ட்னர்ஷிப் யார் கேட்டால் முதல்ல ஏன் ஜங்குக் நீ இவ்வளோ கூடலாம் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்க, முதல்ல அதை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்து நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ யூனா வந்துட்டு உங்களை பார்த்து என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன், என்ன நினச்சிட்டு இருக்கேன் அவன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஸ்லாப் பண்ண வரா. அப்போ கரெக்டாக வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு யூனாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்றா. ஏய் யூனா, உனக்கு ஒருத்தராக சொன்னால் புரியாதா? எனக்கு என் மட்டும்தான். ஸோ இனிமேல் தேவையில்லாமல் மற்றவங்க லைஃப்பில் வர வேலையெல்லாம் வச்சுக்காது யூனா. இப்போ நீ அடிக்க வந்தல, இதே நான் உன்னை திருப்பி அடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும்?
ஆனால் நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஏன்னா உன்னை அடிக்கிறதுக்கு கூட எனக்கு லெவல் இல்லை, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் வந்து உங்களை கூப்பிட்டு போயிடுறான். நீங்களும் வந்துட்டு அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறீங்க. ஸோ அவனும் வந்துட்டு உங்களை காரில் கூப்பிட்டு போயிடுறான். அவனும் கார் ட்ரைவ் பண்ணிருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேவும் அதை பார்த்துட்டு, என்னடி ஆச்சு, எதுக்கு என்ன இப்படி பார்த்துட்ருக்க? இல்லை, அவ்வளோ லவ்வா நான் மேலே. ஆமாம், லவ் இல்லாதனாலே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஜங்குக், நீ உண்மையாலுமே செம்ம க்யூட்டுடா. ஏன்டி, உனக்கு பிடிச்சவங்களுக்குனா எவ்வளோ கோவப்படுற நீ? ஆனால் நான் கேள்விப்பட்டேன் ஆஃபீஸ்லலாம் ரொம்ப கோவமாக தான் ரூடாக தான் இருப்பேன்னு. ஆனால் அது உனக்கு சுத்தமாக செட்டே ஆகலை ஜங்குக். நீ ஆஃபீஸில் அப்படி தப்பு இல்லை, ஏன்னா கேர்ள்ஸ் ஸ்டாஃப்ஸ் நிறையா இருக்காங்க. பட் என்கிட்ட அப்படி இருக்காத. நான் உன்கிட்ட எப்படி அப்படி இருந்திருக்கேன்? இல்லை, இருக்க மாட்டேன், எனக்கு தெரியும். பட் ஆனால் நீ ஒரு பேபி மாதிரி தெரியுமா ஜங்குக்? ரொம்ப க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உன்னோட ஹேர் அடப் பண்ணுறீங்க. அவனும் வந்துட்டு சிரிக்கிறான். ஸோ இப்படியே வந்துட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ வீட்டுக்கு போய் பார்த்தா ஜேகேவோட அம்மா அப்பா தான் வந்திருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு ஷாக் ஆகிடுறீங்க ஜேகேவோட அம்மா அப்பா பார்த்ததும். ஏன்னா நீங்கள் வெளியே போயிட்டு வந்திருப்பீங்க, பட் அவங்க ஆல்ரெடி வந்திருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு போயிட்டு, ஆண்டி எப்படி இருக்கீங்க, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கோம்மா, இப்போ தான் வந்தோம். எங்கேயாச்சும் வெளியே போயிட்டீங்களா? அது ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு ஜேகேவோட மம்மி கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஜேகேவும் வந்துட்டு அவங்க மம்மிக்கிட்டலாம் பேசிவிட்டு அவனும் ரூமுக்கு போயிடுறான். ஸோ அப்போது ஜேகேவோட மம்மியும் உங்களை கிச்சனுக்கு தான் கூப்பிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. ஜேகேவோட அம்மாவும் வந்துட்டு அவங்களோட கையில் வந்துட்டு ஒரு பால் கிளாஸை கொடுக்குறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே ஜேகேவோட அம்மாவே பார்க்குறீங்க. அப்போ ஜேகேவோட அம்மாவும் வந்துட்டு, ஓயன், நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காத. உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகி 1 year ஆக போகுது. பட் உங்களுக்குள்ளே எதுவுமே நடக்கலைன்ட்டு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதாம்மா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் நினச்சி இதெல்லாம் பண்ணுறேன், தப்பாக எடுத்துக்காத ஓயன். ஐயோ ஆண்டி, அப்படிலாம் எதுவும் இல்லை. சாரிம்மா, இது உனக்கு ஹர்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு சாரி. பட் உங்கள் லைஃப்லேயும் நிறைய விஷயம் நடக்க வேண்டியது இருக்குல்ல, அதையெல்லாம் எவ்வளோ நாள் தள்ளி போட முடியும்? ஓகே ஆண்டி, பரவாயில்ல, இருக்கட்டும். சரிம்மா, நீ இந்த பாலை போய் ஜங்குக்கிட்ட கூட. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அந்த கிளாஸை வாங்கிட்டு ரூமுக்கு போகிறீங்க. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு அந்த ரூமில் தான் படுத்துட்ருப்பான். ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை பார்த்துட்டு, என்னடி பண்ணாட்டி கையில் பாலோட வர, என்ன விஷயம்? அம்மா தர சொன்னாங்க. இந்தா. அம்மா தர சொன்னாங்களா இல்லை ஜங்குக்கா? அம்மா தான் தர சொன்னாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அந்த மில்க்கை வாங்கி கொஞ்சம் குடிக்கிறான். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் மில்க் இருக்குது. அவனும் வந்துட்டு உங்களை பார்த்து, வேணுமா? எனக்கு வேண்டாம், நீயே குடிச்சிக்கோ. பரவாயில்ல, குடி. வேணாம் ஜங்குக், நீயே குடிச்சிக்கோ, எனக்குலாம் வேண்டாம். இப்போ குடிக்கிறியா இல்லை என்ன? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அங்கே கொஞ்சம் மிச்சம் இருக்க மில்க்கை வந்துட்டு நீங்களும் குடிக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கும் வந்துட்டு உங்களை பார்த்து, வயன், நமக்குள்ளே எல்லாம் நடந்து 1 week ஆச்சு. 1 week ஆச்சா ஜங்குக்? 1 week இல்லை, ரொம்ப நாள் ஆச்சுல. அக்யூரேட்டாக 1 weekன்னு கூட சொல்ல முடியாது. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா உன் பாடியை. ஜங்குக், ஆமாடி, ப்ளீஸ் டி, இன்னைக்காச்சும் எல்லாமே பண்ணலாமே. ஜங்குக், நோ, அதெல்லாம் முடியாது. பேரண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, போ. அவங்க வந்தால் என்ன வயன்? ஜங்குக், கீழே சவுண்ட் கேட்கும்டா. அதெல்லாம் கேட்காது, நான் பார்த்துக்கிறேன். ஜங்குக்கா, புரிஞ்சுக்கோ, நாளைக்கு பண்ணிக்கலாம். நீ இப்படி தான் நீ சொல்கிற, நாளைக்கு பண்ணிக்கலான்னு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு, இல்லை ஜங்குக் வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறேன். போவேன். சரி ஜங்குக், ஆனால் சவுண்ட் கேட்குமேடா, அது நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், சவுண்ட்லாம் கேட்காதம்மா, என்ன பண்ணுறேன்? பண்ணுவேன் நீ நல்லா. ப்ளீஸ் ஓயன், ரொம்ப நாள் ஆச்சுடி நமக்குள்ளே எல்லாம் நடந்து. ஜங்குக், கண்டிப்பாக வேணுமா? வேணும், ஆமாம், கண்டிப்பாக வேணும் எனக்கு. சரி சரி, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அவனை லிப் லாக் பண்ணுறீங்க. அவனும் வந்துட்டு உங்களை கிஸ் பண்ணுறான். ஸோ அவனும் உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு, இன்றைக்கி எல்லாமே பண்ணுறான், புரியுதா? ஜங்குக்,
பொறுமையாக பண்ணணும் என்ன பார்க்கலாண்டி. ஆனால் ரொம்ப நாள் பண்ணலை, பொறுமையாலாம் பண்ணுவேனான்லாம் எனக்கு தெரியாது. ஜங்குக் ப்ளீஸ் பொறுமையாக பண்ணு, நான் பாவம்ல, ட்ரை பண்ணுறேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு உங்களோட நெக் செஸ்ட் அங்கெல்லாம் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக் பெட்ஷீட் கவர் பண்ணிக்கலாமே. ஏன்டி? இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஆமாம், இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை பார்த்தியா? இல்லைடா, ரொம்ப நாள் ஆச்சுல, ப்ளீஸ் பெட்ஷீட் கவர் பண்ணிக்கலாமே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு பெட்ஷீட் கவர் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்துட்டு அவனும் இன்சர்ட் பண்ணுறான். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெயினாக தான் இருக்குது. ஜங்குக்கா பெயினாக இருக்குடா. அதெல்லாம் அப்படி தாண்டி இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடு விடு. ஜங்குக்கா ப்ளீஸ் பொறுமையாக பண்ணு என்ன. சரி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறான். உங்களுக்கு பெயினாக தான் இருக்குது, பட் போக போக அவங்களுக்கும் ப்ரெஷர் ஆகிடுது. நீங்களும் வந்துட்டு நல்லா மூவ் பண்ணுறீங்க. ஜங்குக்கா பொறுமையாக பண்ணுடா. ஜங்குக்கா ப்ளீஸ் பொறுமையாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் அப்படியே வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ நீங்களும் வந்துட்டு எழுந்து பார்க்குறீங்க, ஜங்குக் உங்கள் பக்கத்தில் படுத்துட்ருக்கான். நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கோட ஹேர் ரப் பண்ணுறீங்க. அவனும் எழுந்து பார்க்குறான். நீங்களும் ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. அவனும் வந்துட்டு உங்களை பார்த்து குட் மார்னிங் பண்டாட்டி. குட் மார்னிங். சரி இப்படியே படுத்துட்ருக்க போறியா? ஆமாம், இப்படியே படுத்துட்ருக்கலான்னு தான் தோணுது தெரியுமா? ஜங்குக்கா எந்திரிச்சு போடா. போன டைம்ல கொஞ்ச நேரம் அப்படியே படுத்துருக்கேனே. ஜங்குக் நான் ஜங்குக்லாம் கூப்பிட வேண்டாம். அப்புறம் எப்படி நான் கூப்பிடுறது? மாமான்னு கூப்பிடு. ஜங்குக்கா மாமான்னு கூப்பிடுறி? அப்பெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன் போ ஒயன் ப்ளீஸ். ஆனால் ஜங்குக்கை விட மாமான்ற பேர் நல்லா தான்டா இருக்குது. ப்ளீஸ் அப்போ அதவே கூப்பிட்லாம்ல. கண்டிப்பாக கூப்பிட்டே ஆகணுமா? ரொம்ப அலைய விடுறடி, நீ கூப்பிடு ப்ளீஸ். சரி மாமா. அகைன் கூப்பிடு. மாமா. ஜங்குக் மாமா ஐ லவ் யூ. எஞ்சி போறியா? இன்னொரு தடவை சொல்கிறியா? முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஹாப்பி என்டிங்டா. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம சேனல் யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார்